உயிர் பயம் இல்லை, உயிருக்கு ஆபத்து இருக்குது. அவங்க வந்து மிரட்டுறாங்க, ஃபோனை போட்டு மிரட்டுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் தான் 100%. இங்கே அனைத்து நிர்வாகிகளும் மக்களும் பொதுமக்களும் எல்லாமே இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த அடிப்படையில் சில இடத்துல எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களை சில பேர் மிரட்டுவதாக வந்து ஒரு தகராறு பண்ண வருவதாக ஒரு செய்தி. அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் சும்மா உங்களுக்கு தெரியாதில்ல, கஞ்சா போட்டுட்டு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கஞ்சா பாருங்கள். நேற்று கூட திருமலைகளில் கஞ்சா போட்டு ஒரு கொலை நடந்திருக்குது. இந்த மாதிரியான ஒரு 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 மோசமான ஒரு சூழல். எப்படின்னா நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இன்றைக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர், சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வம் அவர்கள் ஆத்தூருக்கு போகிறாரு. ஆத்தூர்ந்து வர்ற வழியில் வாழப்பாடியில் நின்று ஒரு டீ கடை டீ சாப்பிட்றாரு. அங்கே வருகிற காலி பசங்க 4 பேர் அவரை இந்த மாதிரி எப்படின்னா, என்ன அன்புமணி என்ன இது பண்ணுறியா, வைத்திய இப்போ எப்படின்னா இந்த மாதிரி இதிலெல்லாம் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர் காரை உடைச்சி அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு குத்த வராங்க. அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. நேற்று இரவு எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில கொள்கை விளக்கணியினுடைய துணை செயலாளர் எப்படின்னா எடப்பாடி துரைசாமி அவர்கள் அவர் வீட்டில் இருக்கிறாரு. அங்கே சில காலி பசங்க அவரை வந்து கொலை செய்யும் நோக்கத்தோடு கத்தி எடுத்துகிட்டு வந்து கத்தியை வந்து கழுத்தில் வைக்கிறான். உன்னை இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டா, ஏன்டா அன்புமணி எதிர்த்து பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். 16 சனிக்கிழமை அன்றைக்கி எங்களுடைய மாவட்ட செயலாளர் இவர் நம்ம பாட்டாளி மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளர் பச்சைமுத்து அவர்கள் வீட்டுக்கு போய் ஒரு ரவுடி கூட்டம் தாக்குது. அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்போ எஃப்ஐஆர் போடுறாங்க. அதுக்கு கைது நடவடிக்கை இல்லை. அப்புறம் அதே மாதிரி இன்னொருத்தன் ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தன் அவனும் வந்து ஒரு மாதிரி கசாமசான்னு எல்லாத்தையுமே ஐயாவை திட்டுறது, ஐயாவை கொலை செய்யங்கிறது, அதை பண்ணு. அவன் இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஐயாவே அன்புமணியும் அண்ணனையும் கழுத்தை அறுத்து இதில் வந்து ரோட்டில் போடுவோன்னு சொன்னவன் அந்த 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 ஆள். அவனும் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறான். இந்த மாதிரியான தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவரோடு இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களை மிரட்டுவது, அவர்கள் மிரட்டலுக்கு பயந்துக்குவாங்கன்னு சொல்லி என்ற அடிப்படையில் அவங்க வந்து பண்ணுறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களை பொறுத்தவரையில் மருத்துவர் ஐயா அவர்கள் 100% சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினர், சட்டத்தை இயற்றக்கூடிய இடத்துல உன்னை நான் எதுக்காக அனுப்பிச்சி விட்டேன்னா ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுக்காக அனுப்பிச்சி விட்டேன். ஒரே ஒரு சின்ன சலசலப்பு கூட சட்டம் ஒழுங்குக்கு எதிராக நம்முடைய கட்சிக்காரங்க யாரும் ஈடுபடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த மாதிரியெல்லாம் அவங்க மிரட்ட வந்தாலும் கூட அந்த மிரட்டலுக்கு யாரும் பயந்துக்கிட்டு இங்கே காவல்துறைக்கு வரல, யாரும் நாங்கள் பயந்துக்கிட்டுலாம் வரல. அதற்கு எதிர்கொண்டு எதையும் செய்யக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் கூட நான் எதுக்காகன்னா நீதியை நம்புகிறோம், காவல்துறை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆக நடந்த அந்த 5-6 நிகழ்வுகள், அதே மாதிரி நம்முடைய சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் அவர் வீட்டு அங்கே அந்த ஊருக்கு அந்த பசங்க சம்மந்தம் இல்லை, அவர் வீட்டுக்கிட்ட வந்து சில பேர் வந்து பட்டாசு வெடிக்கிறானுங்க வேணுன்னு. ஆத்தூர் கொத்தாம்பாடியில் அவர் வீட்டில் இருக்க வெடிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா அது இன்னைக்கு 19 நைட்டு 10 மணிக்கு 18 நைட்டு 10 மணிக்கு. இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் வெட்டரன்னு போடுறது, குத்தரன்னு போடுறது, முகநூலில் போடுறது, இதில் வாட்ஸ்அப்பில் போடுறது, அது இன்னும் தனித்தனியான செய்திகள். நான் எதுக்காக சொல்கிறேன்னா சட்டத்தை நீதி நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளை நம்புகிற காரணத்தினால் அவரிடத்திலே வந்து புகார் தெரிவித்திருக்கிறோம். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இளம் அதிகாரி, அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, 2 நாள் டைம் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், இது நடந்துக்கிட்டு இருக்கிற செய்திகளை நான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். நான் கேட்டேன், ஐயா அவர்களோடு இணைந்து உண்மையான பாட்டாளியம் கட்சிக்காரங்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் தப்பு நடக்குதா சொல்லுங்கன்னு கேட்டோம். அவர் சொல்கிறாரு, உறுதியாக நீங்கள் எந்த தப்பும் யாரும் எதுவும் பண்ணலை, உங்களுடைய உங்களோடு இருக்கிற கட்சிக்காரங்க வீட்டுக்கு தான் அவங்க வந்து பண்ணுறாங்க, அதெல்லாம் ஃபுட்டேஜெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ வாழப்பாடியில் செல்லும் முறையில் ஃபுட்டேஜ், இப்போ பூலாம்பட்டியில்னா இன்றைக்கி அதுக்கான உரிய ஃபுட்டேஜ் எல்லாமே, அதே மாதிரி நம்ம நடராஜ் வீட்டுக்குன்னா எல்லாம். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா
சட்டத்தை நம்புகிறோம். யாருக்கும் பயந்து இங்கே வரல. வேணும்னு சொல்கிறோம். யாருக்கும் பயந்து நாங்கள் பாட்டாளி மொழி சேர்ந்தவர்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் 46 ஆண்டுகள் அரசியலில் மூத்த அரசியல் தலைவர். பாரத பிரதமர் மோடி அவர்களாலே பாராட்ட பெற்றவர். தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களாலும், முன்னாள் முதலமைச்சர் அன்னை அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்களாலும் பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரியவர். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களாலே நெஞ்சம் நிறைந்து இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு மூத்த அரசியல் தலைவர் என்ற ஐயாவை புகழத்தக்கவர். அப்படிப்பட்ட ஒரு மூத்த தலைவராக இருக்கிற ஐயா அவர்களோடு இருக்கிற நாங்கள் சட்டத்திற்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் 100% கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை காவல்துறை கண்காணிப்பாளரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம். உயிர் பயம் இல்லை, உயிருக்கு ஆபத்து இருக்குது. அவங்க மிரட்டுறாங்க, ஃபோனை போட்டு மிரட்டுறாங்க. பயமெல்லாம் இல்லை, பயமெல்லாம் நான் இன்றைக்கும் தனியாக தான் போகிறேன். ஆமாம், ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் அவங்க முகநூல் அட்டகத்திகள். முகநூலில் மட்டும் ஆகா ஓகன்னு சொல்கிறவங்க. நாங்கள் களப்போராளிகள் இங்கே இருக்கிறவங்களாம். நைட்டு மட்டும் ஒரு 50 ஃபோன் பண்ணியிருப்போம். ஆமாம், களப்போராளி. எதுக்காக வேண்டாம் கேஸ் கொடுக்காதன்னு ஒருத்தன் பேசுகிறது, ஒருத்தன் மிரட்டுறது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இப்போ இங்கே இருக்கிற யாருமே, நான் தான் முதல் பத்திரிகையாளர் செஞ்சு கூடதே சொன்னேன், இருக்கிற மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்களோ யாருமே நேற்று அரசியலுக்கு வந்தவர்கள் இல்லை. எல்லாமே ஐயா அவர்கள் இயக்கத்தை உருவாக்கும் போது 1980, 85, 88, 89 காலத்திலிருந்து பாட்டாளி செல்லும் இருக்காருன்னா, இப்போ தொப்பா கொண்டு இருக்காருன்னா, அவங்களாம் 85 ஆண்டு காலத்தில் அரசியலுக்கு வந்தவங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.